விஆர் அகாடமி காரைக்கால் மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் அன்பு வணக்கம். என்சிஆர்டி ஜியாகிரபி 11th ஸ்டாண்டர்டில் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வேரியேஷன் இன் த நெட் ஹீட் பட்ஜெட் அட் த எர்த் சர்ஃபேஸ். நெட் ஹீட் பட்ஜெட்னா என்ன? ப்ரீவியஸ் வீடியோவில் ஹீட் பட்ஜெட்னா என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது பூமிக்கு வரக்கூடிய சூரிய ஆற்றலும் பூமியிலேருந்து வெளியாகக்கூடிய ஆற்றலும் சமமாக இருக்கும். அதை தான் ஹீட் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெட் ஹீட் பட்ஜெட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு இடத்துல பெறக்கூடிய வெப்பமும் வெளியேறக்கூடிய வெப்பமும் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் நெட் ஹீட் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்கமிங் சோலார் ரேடியேஷன் மைனஸ் அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், அதை தான் நெட் ஹீட் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சிங்களேன். பூமியிலேருந்து வெளியாகக்கூடிய ஆற்றலை விட சூரியன்டேருந்து மட்டும் வரக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஹீட்டு சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தெளிவாக ஞாபகம் வச்சிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹீட் சர்ப்ளஸ் வெப்ப உபரி அப்படின்னா சூரியன்டேருந்து வரக்கூடிய இன்கமிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும். பூமியிலிருந்து வெளியாகக்கூடிய ஆற்றலை விட இன்கமிங் எனர்ஜி அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் ஹீட் சர்ப்ளஸ். இஃப் அவுட் கோயிங் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு வச்சிங்களேன், பூமியில இருந்து வெளியாகக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்கமிங் எனர்ஜியை விட அவுட் கோயிங் எனர்ஜி அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹீட் டெபிசிட், வெப்ப பற்றாக்குறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெட் ஹீட் பட்ஜெட்னா என்ன அப்படின்னா ஹீட்டு கெயின் ஆகிறதும் ஹீட்டு லாஸ்ட் ஆகிறதுக்கும் பூமியோட மேற்பரப்பில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஹீட்டு கெயினும் ஆகும், ஹீட்டு லாஸ்ட்டும் ஆகும். வெப்பம் இழக்கவும் படும், வெப்பம் உள்வாங்கவும் செய்யும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நெட் ஹீட் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இன்கமிங் எனர்ஜி அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் ஹீட் சர்ப்ளஸ், அவுட் கோயிங் எனர்ஜி அதிகமாக நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஹீட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஹீட் சர்ப்ளஸ் ஜோன் அப்படின்னா என்ன? எந்த இடத்த ஹீட் சர்ப்ளஸ் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா வெளியேறும் வெப்பத்தை விட அதிக வெப்பத்தை பெறும் பகுதி. சூரியன்டேருந்து அதிக ஆற்றலை பெறக்கூடிய பகுதியை ஹீட் சர்ப்ளஸ் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, எந்த இடத்துல அதிகமாக சூரிய ஆற்றல் பெறுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக அந்த 40 டிகிரி வட அட்சரேகை முதல் 40 டிகிரி தென் அட்சரேகை வரை, இதுதான் குளோப் அப்படின்னா இங்கே 0 டிகிரி ஈக்குவேட்டர் இருக்கும். இங்கே இருந்து 23 டிகிரி டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை இந்தியாவை சரிபாதியாக பிரிக்கும். அதுக்கு மேலே 40வது டிகிரி லாட்டிடியூட் அச்சக்கோடு இருக்கும். அப்போ 40 டிகிரி நார்த்துக்கும் 40 டிகிரி சவுத் இந்த ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சூரிய வெப்பம் வந்து படும். அதாவது அதிக வெப்பம் வந்து இந்த ரீஜியனில் தான் பதிவாகும், படும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ஏன் இது ஹீட் சர்ப்ளஸ் ஜோனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூரிய ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். அதனால் அதிக வெப்பநிலை வந்து உருவாகும். பெரும் வெப்பம் அதிகமாக இருக்கும். உபரி வெப்பம் மற்ற பகுதிகளுக்கு கடத்தப்படுது. அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஹீட் சர்ப்ளஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பம்லாம் மற்ற பகுதிகளுக்கும் கடத்தப்படுது. அப்போது சிம்பிளாக ஞாபகம் வைக்கணும்னா 40 டிகிரி நார்த்து 40 டிகிரி சவுத்து இந்த ஜோனை தான் ஹீட் சர்ப்ளஸ் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துலலாம் இதெல்லாம் அதிக வெப்பம் பெரும் பகுதி. வெளியேறும் வெப்பத்தை விட அதிக வெப்பம் இந்த இடத்துல வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஹீட் டெபிசிட் ஜோன் அப்படின்னா என்ன? இந்த ஏரியாவில் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிறத விட அதிக ஹீட் வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஹீட் டெபிசிட் ஜோன் அப்படின்னா ஹீட் டெபிசிட் ஜோன் அப்படிங்கிறது பெறக்கூடிய வெப்பத்தை விட அதிக வெப்பம் இழக்கப்படும். எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா அகைன் இந்த 0 டிகிரி ஈக்குவேட்டர், இது 40 டிகிரி நார்த்து, இது 40 டிகிரி சவுத்து. இதுக்கு மேலே இருக்க ரீஜியன் இருக்குல்ல, துருவத்தை நோக்கி இருக்கக்கூடிய ரீஜியன், இந்த ரீஜியன் வந்து எப்போவுமே ஹீட் டெபிசிட் ஜோனாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல பெறக்கூடிய வெப்பத்தை விட அதிக வெப்பம் இழக்கப்படும். 40 டிகிரி வடக்கு மற்றும் 40 டிகிரி தெற்கிற்கு அப்பால் துருவங்களை நோக்கி இருக்கக்கூடிய ஏரியாவில் அதிகமாக ஹீட்டு ரிசீவ் பண்ணாது. அதிகமாக ஆனால் இங்கே ஹீட்டு லாஸ்ட் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல குறைந்த சூரியேற்றல் தான் படும். அதனால குறைந்த வெப்பநிலை தான் இருக்கும். அதிகமா வெப்பம் இழக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சரி இதுக்கெல்லாம் எப்படி ஹீட்டு கிடைக்குது? வெப்பம்ங்கிறது எங்கேருந்து கிடைக்குதுன்னா, இந்த 0 டிகிரி இந்த கீழ ரீஜியன் இருக்கு இல்லையா? இந்த ரீஜியன், அந்த ரீஜியன்லேருந்து தான் காத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட்டான காத்து மேல போயிட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பம் வந்து கிடைக்குது. ஹீட் பேலன்ஸ் ஆஃப் த எர்த்னா என்ன? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பூமியில எல்லா இடத்துலயுமே ஒரே மாரி வந்து வெப்பம் கிடைக்கல. ஆனா பூமி முழுக்க வெப்ப சமநிலை. ஓகேங்களா? அது இருக்கு. அது எப்படி? அதாவது ஹீட் பேலன்ஸ் எல்லா இடத்துலயும் ஹீட் பேலன்ஸா தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு தெரியும். எல்லா இடத்துலயும் சூரியன் ஒரே மாரி படுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தோம்ல 0 டிகிரி ஈக்வெட்டார்லேருந்து 40 டிகிரி நார்த்து, 40 டிகிரி சவுத் இந்த இடத்துலலாம் சூரியன் வந்து அதிகமா படும். ஆனா துருவத்தில பார்த்தீங்கன்னா, ஸ்லாண்டிங்கா தான் சூரிய கதிர்கள் படும். அதனால பொதுவா நீங்க பார்க்கும்போது இந்த இடம் சென்டர் ரீஜியன் வந்து அதிகமா வெப்பமா இருக்கும். இது ரொம்ப கூலிங்கா இருக்கும். ஆனாலும் எர்த்ல ஹீட் பேலன்ஸ்டா இருக்கே! அது எப்படி? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்ப்ளஸ் ஹீட் இருக்குல்ல, டிராபிக்கல் ரீஜியன்ல இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் ஹீட் அதிகப்படியான வெப்பம். அது ஹையர் லேட்டிட்யூடுக்கு மூவ் ஆகும். சென்டர் ரீஜியன்ல இருக்கக்கூடிய வெப்பம் இருக்குல்ல, அது வந்து ஹையர் லேட்டிட்யூட் உயர் அட்சக்கோடுகளுக்கு வந்து பரவுது. எப்படி பரவுது? அப்படின்னா, காற்று மூலியமாவும், ஓஷன் கரண்ட் மூலியமாவும் மூவ் ஆயிட்டே இருக்கு. காத்தடிக்குது, கடல் நீரோட்டம். ஓஷன் கரண்ட் அப்படின்னா 0 டிகிரி ஈக்வெட்டார்லேருந்து துருவத்த நோக்கி போறது வந்து பொதுவா வார்ம் கரண்டா இருக்கும். அந்த போல்ஸ்ல இருந்து ஈக்வேட்டர நோக்கி வரக்கூடிய அந்த கடல் நீரோட்டம் கோல்டு கரண்டா இருக்கும். ஆக்சுவலா காற்று, அப்புறம் ஓஷன் கரண்ட் கடல் நீரோட்டம். இது 2ம் தான் எர்த்தோட ஓவரால் ஹீட் பேலன்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா இடத்துலயும் ஒரே மாரி சூரியன் படுறதில்லப்பா. வெப்பம் ஒரே மாரி படுறதில்ல. இருந்தாலும் எப்படி எர்த்தோட ஹீட் வந்து பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் இந்த நடுப்பகுதிகள் ஈக்வட்டோரியல் ரீஜியன் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல துருவத்த நோக்கி போகுது. எப்படி போகுதுன்னா, காற்றின் மூலம், ஓஷன் கரண்டின் மூலம் போகுது. அதனால வந்து ஹீட் பேலன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிறோம். புரியுதுங்களா? காற்றா? எந்தெந்த காற்று? அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்து போகும்போது ஹீட்ட வந்து காத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். எப்படி? அப்படின்னா வார்மர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய காத்து வார்மா இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய காத்து பொதுவா கோல்டா இருக்கும். ஸோ வார்மர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு காத்த வந்து எடுத்துட்டு போகுது. எந்தெந்த காற்று அப்படின்னா, ட்ரேட் விண்ட் வியாபார காற்று, மேற்கத்திய காற்று, வெஸ்டர்லைஸ், அப்புறம் துருவ கீழை காற்று. இதெல்லாம் காற்ற வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வார்மர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு எடுத்துட்டு போயி, எர்த்தோட ஹீட்ட வந்து பேலன்சிங்கா வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வார்ம் விண்ட் பொதுவா என்ன பண்ணும்னா, டெம்பரேச்சர இன்கிரீஸ் பண்ணும். கோல்டு விண்ட் என்ன பண்ணும்னா, டெம்பரேச்சர குறைச்சு விட்டுரும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். புரியுதுங்களா? இப்ப காற்றுகள் வெப்பத்த சூடான பகுதியில இருந்து குளிரான பகுதிக்கு வந்து எடுத்துட்டு போகுது. எந்தெந்த காற்று அப்படின்னா, வர்த்தக காற்று, மேற்கு காற்று, துருவ கிழக்கு காற்று இதெல்லாம் எடுத்துட்டு போகுது. ஓஷன் கரண்டோட ரோல் என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் நீரோட்டம்னா ஃபர்ஸ்ட் என்ன? கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி. அது ஒரு குறிப்பிட்ட திசையில மூவ் ஆகும். அததான் கடல் நீரோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி ஒரு குறிப்பிட்ட திசையில மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஹாட்டான தண்ணி இருந்தது அப்படின்னா, அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்புறம் துருவத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வாட்டர் அங்கே துருவத்தில இருந்து ஈக்வட்டோரியல் ரீஜியனுக்கு வர்றது கோல்டு கரண்ட். ஈக்வட்டார்ல இருந்து துருவத்த நோக்கி போற கரண்ட் வார்ம் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. ஓஷன் கரண்டோட ரோல் என்ன? அப்படின்னா, ஓஷன் கரண்ட் வந்து ஹீட்ட குளோபுக்கு அக்ராஸ் த குளோப் முழுக்க இந்த உலகம் முழுக்க ஓஷன் கரண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஹீட்ட ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஹீட்ட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வார்ம் ஓஷன் கரண்ட் வெப்ப கடல் நீரோட்டம் அப்படி அதுக்கு எக்ஸாம்பிள் கல்ஃப் ஸ்ட்ரீம். கல்ஃப் நீரோட்டம், குரேஷிய நீரோட்டம். வார்ம் அப்படின்னா ஜிகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. வார்ம் வெப்ப நீரோட்டத்துக்கு எக்ஸாம்பிள் ஜிகே. கல்ஃப் நீரோட்டம், குரேஷியா நீரோட்டம். இது 2ம் ஓடுறனால ஓடும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜியன கடற்கரை பகுதிகள வந்து வார்ம் பண்ணிடும்.
அப்போ கடற்கரை கொஞ்சம் வார்மரா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வார்ம் ஓஷன் கரண்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஜிகே ஞாபகம் வச்சுக்கங்க. கோல்டு ஓஷன் கரண்ட் அப்படின்னா எக்ஸாம்பிள் லேப்ரடார், பெரு இல்லன்னா ஹம்போல்ட் நீரோட்டம். இத கண்டுபிடிச்சவரு ஹம்போல்ட். பெருவுல ஓடுறத வந்து ஹம்போல்ட் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கோல்டு கரண்ட்டுக்கு வந்து லேப்ரடார் கரண்ட்டும், பெரு இல்லன்னா ஹம்போல்ட் கரண்ட்டும் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜியன கூல் பண்ணி விட்டுரும். கடல் நீரோட்டங்களும் என்ன பண்ணுதுன்னா, வெப்பத்த உலகம் முழுக்க பரப்புது. சூடான நீரோட்டங்களுக்கு எக்ஸாம்பிள் கல்ஃப் ஸ்ட்ரீம், குரோஷியா, ஜிகே ஞாபகம் வச்சுங்க. வார்முக்கு ஜிகே ஞாபகம் வச்சுங்க. வெப்பம் ஜிகே ஞாபகம் வச்சுங்க. இது வந்து கடற்கரை பகுதிகள வெப்பமா வச்சிருக்க உதவுது. குளிர்ந்த நீரோட்டங்கள பொறுத்தவரைக்கும் லேப்ரடார், பெரு இது கடற்கரை பகுதியில கூல் பண்ணுது. இப்ப லாட்டிட்யூடினல் வேரியேஷன் இன் த ஹீட் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்டிட்யூட் ஒரு சைட்லயும், ஹீட் பட்ஜெட் இந்த சைட்லயும் குடுத்துருக்கேன். இப்போ 0 டிகிரில இருந்து 40 டிகிரி நார்த்து, 0 டிகிரில இருந்து 40 டிகிரி சவுத்து. இது வந்து ஹீட் சர்ப்ளஸ் இருக்கும். அதாவது சூரியன் பெரும் ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். கெயின் ஆகுறது அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அரவுண்ட் 40 டிகிரில பார்த்தீங்கன்னா, நியர்பை பேலன்ஸ்டா இருக்கும். பேலன்ஸ்டா இருக்கும். பெர்றதும், கெயின் ஆகுறதும், லாஸ் ஆகுறதும் பேலன்ஸ்டா இருக்கும் 40 டிகிரில. 40 டிகிரிலேருந்து 90 டிகிரி வந்து ஹீட் டெஃபிசிட். அதாவது ஹீட் கெயின் ஆகுறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஹீட் லாஸ்ட் ஆகுறது தான் அதிகமா இருக்கும். அதனால இது ஹீட் டெஃபிசிட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா ஈக்வட்டோரியல் ரீஜியன் எல்லாமே என்ன பண்ணும்னா, ஹீட்ட வந்து ஏற்றுமதி பண்ணும். அதாவது அந்த இடத்துலேருந்து நகர்த்தும். போலார் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட்ட வந்து இம்போர்ட் பண்ணும். ஈக்வட்டோரியல் ரீஜியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும். போலார் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்ணும். இறக்குமதி பண்ணும். அங்கேருந்து அந்த ஹீட்ட வந்து கீழ கொண்டு வரும். ஈக்வட்டோரியல் ரீஜியன்ல இருந்து இது துருவத்த நோக்கி எக்ஸ்போர்ட் பண்ணும். போலார் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்ணும் ஹீட்ட அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த நெட் ஹீட் பட்ஜெட்டோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது குளோபல் கிளைமேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்ணுது. புரியுதுங்களா? அப்புறம் காற்ற உருவாக்குது. ஓஷன் கரண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடத்துது. கடல் நீரோட்டத்த வந்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ட்ராபிக் ரீஜியன்ல ஓவர் ஹீட் ஆகாம பார்த்துக்குது. அப்படி ஓவர் ஹீட் ஆனாலும் காற்று, அப்புறம் கடல் நீரோட்டம் மூலியமா அது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் அந்த ஹீட்ட. ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அப்புறம் எக்ஸசிவ் கூலிங் ஆகாமயும் பார்த்துக்குது. ட்ராபிக் ரீஜியன ஓவர் ஹீட் ஆகாம பார்த்துக்குது வெப்பமண்டல பகுதிகள. துருவங்கள இன்னும் ஓவர் கூலிங் ஆகாம பார்த்துக்குது. புரியுதுங்களா? கிளைமேட்டையும், காற்றையும், கடல் நீரோட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்ணுது. ஸோ இதுதான் நீங்க வந்து நெட் ஹீட் பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சுக்கணும். இப்போ லாஸ்ட்ல முக்கியமா குயிக் ரிவிஷன்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஹீட் சர்ப்ளஸ்னா என்னன்னா, அதிகமா ஹீட் வந்து கெயின் ஆகுறது. 0லேருந்து 40 டிகிரி வரைக்கும் அதிகமா ஹீட்டு ரிசீவ் ஆகுறது அதிகமா இருக்கும். லாஸ் ஆகுறத விட ரிசீவ் ஆகுறது ஹீ அ ரிசி ரிசீவ் ஆகுறது அதிகமா இருந்தா அது பேரு ஹீட் சர்ப்ளஸ். பெரும் வெப்பம் அதிகமா இருக்கும். இப்ப 40 டிகிரிலேருந்து 90 டிகிரி பார்த்தீங்கன்னா, இழக்கும் வெப்பம் அதிகமா இருக்கும். கெயின விட லாஸ் அதிகமா இருக்கும். அதான் ஹீட் டெஃபிசிட். விண்ட் என்ன பண்ணும்னா, ஹீட்ட வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓஷன் கரண்ட் என்ன பண்ணும்னா, ஹீட்ட வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும். விண்டு ஹீட்ட வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓஷன் கரண்ட் ஹீட்ட வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும். புரியுதுங்களா? இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரீஜியன் எக்ஸ்பீரியன்ஸஸ் எ ஹீட் சர்ப்ளஸ்? எந்த இடத்துல கெயின் ஆகக்கூடிய ஹீட் அதிகமா இருக்கும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ராபிக்கல் ரீஜியன்ல ஹீட் சர்ப்ளஸ வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். எர்த் ஹீட் பேலன்ஸ் இஸ் மெயின்லி மெயின்டெய்ன்ட் பை எர்த்தோட ஹீட் பேலன்ஸ யாரு மெயின்டெயின் பண்றா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்ட் அண்ட் ஓஷன் கரண்ட். காற்றும், கடல் நீரோட்டமும் எர்த்து ஓட ஹீட் வந்து பேலன்ஸா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹீட் டெஃபிசிட் அப்படிங்கிறது எந்த இடத்துல நீங்க காணப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியாண்ட் அபவுட் 40 டிகிரி லேட்டிட்யூட் டுவர்ட்ஸ் த போல் 40 டிகிரிக்கு மேல 40 டிகிரி அச்சக்கோடு இருக்குல்ல, அதிலிருந்து 90 டிகிரி வரைக்கும் ஹீட் டெஃபிசிட்ட வந்து நம்ம பார்க்க முடியும். விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் எ வார்ம் ஓஷன் கரண்ட்? வார்ம்னா ஜிகே ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு வார்ம் ஓஷன் கரண்ட். அப்புறம் குரோஷியா கரண்ட் அப்படிங்கிறது வார்ம் ஓஷன் கரண்ட். இப்ப இந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க 3 கோல்ட் ஓஷன் கரண்ட்ட தெரிஞ்சுக்கலாம்.
கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன எக்ஸாம்பிள்னா, கோல்டு ஓஷன் கரண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பெரு இல்லன்னா ஹம்போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். லேப்ரடார் இதெல்லாம் கோல்டு கரண்ட். அப்புறம் ஒயாஷியோ ஒயாஷியோ இத ஞாபகம் வச்சுக்கங்க. கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கங்க. போல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. போல், பெரு, ஒயாஷியோ, லேப்ரடார். கோல்டு ரீஜியன், போலார் ரீஜியன் வந்து கோல்டா இருக்கும். அத வச்சு இத கனெக்ட் பண்ணீங்க நீங்க. பெரு இல்லன்னா ஹம்போல்ட் நீரோட்டம், ஒயாஷியோ, லேப்ரடார் இதெல்லாம் கோல்டு கரண்ட். இப்ப இதுல என்ன கேட்டா வார்ம் ஓஷன் கரண்ட்னா, வார்ம்னா ஜிகே ஞாபகம் வச்சுக்கங்க இப்போதைக்கு. லாஸ்ட் மினிட்டுக்கு. ஹீட் சர்ப்ளஸ் ரீஜியன் மெயின்லி டிரான்ஸ்ஃபர் எக்ஸஸ் ஹீட் பை. இந்த ஹீட் சர்ப்ளஸ் ரீஜியன்லாம் இருக்குல்ல, அது எப்படி எக்ஸஸ் ஹீட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்ட் அண்ட் ஓஷன் கரண்ட் மூலியமா தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அரவுண்ட் விச் லேட்டிட்யூட் இஸ் த எர்த் ஹீட் பட்ஜெட் அப்ராக்ஸிமேட்லி பேலன்ஸ்ட். எந்த இடத்துல எர்த்தோட ஹீட் பட்ஜெட் வந்து பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரவுண்ட் 40 டிகிரில. 40 டிகிரி நார்த் அண்ட் 40 டிகிரி சவுத்ல வந்து பேலன்ஸ்டா இருக்கும். 0லேருந்து 40 டிகிரி ஹீட்டு சர்ப்ளஸ். அதாவது அதிக ஹீட் வந்து கெயின் ஆயிட்டே இருக்கும். அதிகமா படும். 40 டிகிரி வந்து பேலன்ஸ்டா இருக்கும். 40லேருந்து 90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் டெஃபிசிட் ஏரியா. அதாவது ஹீட் வந்து கெயின் ஆகுறது கம்மியா தான் இருக்கும். லாஸ்ட் ஆகுறது தான் அதிகமா இருக்கும். ஹீட் டெஃபிசிட் ஏரியா. நன்றி, வணக்கம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்கப்பா. தேங்க் யூ சோ மச்.